பிறப்பு ஜாதகத்துல மீன ராசியில யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கும்? இந்த சில பேர் திருமணம் மேடையில் உட்காந்துருக்கும் போதே இல்லை ஏதாவது அப்பாவுக்கும் பையனுக்குமே நிறைய இடங்கள்ல ஒரு கருத்து வேறுபாடுகள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட எந்த காரணத்தை கொண்டு எடுத்தெறிஞ்சு பேசினாங்கன்னா பல்வலி, தலைவலி, அப்புறம் அந்த கைகால் வலி, அப்புறம் முதுகு வலி, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு எப்போ அது தீய பாவங்களை பார்க்குதோ அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக நீண்ட கால பிரச்சனைகள். 2.5 வருஷம் தொழில் பண்ணாமல் இருக்க முடியாது, 2.5 வருஷம் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது, கௌரவம் அப்படிங்கிற இது வீட்டுக்குள்ளே இருக்கு. அதை தாயாரை விட்டு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகள். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ கோச்சாரத்துல மீன ராசியில பெயர்ச்சியா இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்த 2.5 வருட காலங்கள் அவருடைய பார்வைப்படக்கூடிய ராசிகள்ல அதுல கிரகங்கள் இருந்தா ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரி அவர் பிரச்சனையை கொடுப்பார், அதுல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, அதுல வாழ்வியல் பரிகாரம் மூலமாக நம்ம இந்த நாட்களை எப்படி நல்ல விதமா கழிக்க முடியும்னு சொல்லி நமக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக நேர்மறை சிந்தனையாளர் திரு நற்பவி நம்பிராஜன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா மீன ராசியில பெயர்ச்சியா இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய 3, 7, 10ஆம் பார்வையான விழக்கூடிய இடங்கள்ல ஒருவருடைய சுய ஜாதகத்துலன்னா அதுல கிரகங்கள் இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கும், நவ கிரகங்கள், இதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம், சோசியல் பரிகாரமா, வாழ்வியல் பரிகாரமா, கோவில் பரிகாரமா, இதை தாண்டி ஈஸியா அவங்க அடுத்த 2.5 வருடம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணு? பொதுவாகவே காலபுருஷ இதுபடி ஒவ்வொரு ராசிலையும் 2.5 வருஷம் இருப்பார் சனி. 30 இயர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகக்கூடிய ஃபைனல் இந்த இடத்துல சனி பெயர்ச்சி ஆயிருக்கு. வாக்கியப்படி இப்போதான் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. திருக்கணிதப்படி போன வருஷமே ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் உண்டு. சனி இந்த விருச்சிகம்ங்கிற இடத்துல இருந்து இந்த மீனத்தை கிராஸ் பண்ற வரைக்குமே உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த 30 வருஷம் இல்லை, ஒவ்வொரு 30 வருஷத்துலயும் சந்தி. இப்ப கூட பாத்தீங்கன்னா வார் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த தனுசுல சக்கரக சேர்க்கை நடந்தப்பதான் கோவிட் அப்படிங்கிறது உலக இயல்பே மாறிச்சு. சனி அப்படிங்கிறவரு காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் பாவத்துல இருக்காரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம், மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அயன சயன போக பாக்கியம். சனி இருக்கும் இடத்தை பெருக்குவார், பார்க்கும் இடத்தை பால் செய்வார் அப்படின்னு அர்த்தம். குரு பார்க்கும் இடத்தை பெருக்குவார், இருக்கும் இடத்தை கெடுப்பார். இந்த சனி, ராகு, கேது, குரு இவங்களுடைய பெயர்ச்சி பலன்களை வைத்துதான் கோச்சாரத்துல மற்ற உபகிரகங்கள் எல்லாமே என்னென்ன மாதிரியான இடங்கள்ல எப்படி வருதோ அதை பொறுத்துதான் இந்த சனி இருக்கக்கூடிய இடங்கள்லயே மற்ற கிரகங்கள் இன்க்ளூடிங் மாந்தியோட சேர்த்து அது எப்படி என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகுது. இப்ப சனி 12ஆம் இடத்துல இருக்கு. பிறப்பு ஜாதகத்துல மீன ராசியில யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கும் அவர்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகள் ஒரு சிக்கலான காலகட்டம். ஏன்னா சனிக்கும் சூரியனுக்குமே ஆகாது, இயற்கை பகை கிரகங்கள். இப்ப சிம்மம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நேர் 7ஆம் இடமான கும்பத்தை சத்ருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த சூரியன் சனிக்கு இயற்கையாகவே பிரச்சனைகள் உண்டு. ஒன்னு தகப்பன், இன்னொன்னு பையன். பொதுவா நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்குமே நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். மீனத்துல சூரியன் இருந்தாலோ, ரிஷபத்துல சூரியன் இருந்தாலோ, கன்னியில சூரியன் இருந்தாலோ, சூரியன் தனுசுல இருந்தாலோ இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முதல் விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் பண முதலீடுகள் பெருசாக செய்யக்கூடாது. வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன அழுத்தம், மன உளைச்சல் ஏற்படும். எந்த காரணத்தை கொண்டும் வேலையை மட்டும் விட்டுறவே கூடாது. நிறைய பேர் அந்த தவறுதான் செய்வாங்க. எனக்கு வேலை வேண்டாம், வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடலாம்னு நினைச்சாங்கன்னா இந்த 2 வருஷமே அவங்க வேலை இல்லாம இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். சூரியன்கிறது உங்களுக்கு ரொட்டீன் லைஃப், அவங்களோட அந்த வாழ்வாதாரத்தையே கெடுக்கும். ஸோ அப்போ இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட எந்த காரணத்தை கொண்டு எடுத்தெறிஞ்சு பேசினாங்கன்னா அவங்களே இவங்களை வேலையை விட்டு தூக்கக்கூடிய இது நடக்கும். யாருக்கெல்லாம் இங்கே இடத்துல சூரியன் இருக்கோ இவங்களுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கும். 10 பேர் செய்யக்கூடிய வேலையை இவங்க கிட்ட கொடுத்து இவங்களை போட்டு இந்த காலகட்டத்தில்
புழிஞ்சு எடுப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் வீட்டில் அல்லது இவர்களுக்கோ பல்வலி, தலைவலி, அப்புறம் அந்த கை கால் வலி, அப்புறம் முதுகு வலி, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு காரணத்துக்காக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சூரியன்கிறது கால்சியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத அது இது பண்ணும். வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும். சனி எந்த கிரகத்தை பார்க்குதோ கிரகத்தையும் அது இது பண்ணும். சனி இந்த பாவங்களை பார்க்கிறது நன்மையை செய்யும். எப்போ அது தீய பாவங்களை பார்க்குதோ அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக நீண்ட கால பிரச்சனைகள் சரியாகும். அதனாலதான் 8ஆம் பாவத்தை சனி பார்த்தா ஆயுள் விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகங்களை பார்க்கும்போது ஒண்ணு அது கிரகத்தோட காரகத்துவத்தை அடிக்கும். இப்ப இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த 2.5 வருஷம் ஆர் 2 வருஷம் 2.5 வருஷம் தொழில் பண்ணாம இருக்க முடியாது. 2.5 வருஷம் வேலைக்கு போகாம இருக்க முடியாது. குடும்பம் 2.5 வருஷம் கௌரவம் அப்படிங்கிற இது வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது இல்லைங்களா? நம்ம லைஃப் ஸ்டைல ரன் பண்ணணும், லைஃபை ரன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சூரியன்னா சிவன் அர்த்தம். ஈஸ்வரன் வரக்கூடிய சிவபெருமானா அவங்க ஏரியாலேயே இருந்ததுன்னா விடாம இந்த ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் போய் முடிஞ்ச அளவுக்கு அந்த சூரிய உரையில் போனாலும் சரி, அந்த சனி உரையில் போயினாலும் அவங்க தொடர்ந்து ஒரு நெய் தீபமோ, இப்போ சனிக்கிழமைனா எள் தீபம் கூட அவங்க போட்டுட்டு ரெகுலராக கும்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க தப்பிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த குற்றாலீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கபாலீஸ்வரர், நிறைய சிவன் பேர் ஈஸ்வரர் தான் வரும். எல்லை தெய்வங்கள்ல ஈஸ்வரன் பேர் வர்றது யாரு? முனீஸ்வரன். அந்த தெய்வத்தை கும்பிடணும். சிவாலயங்கள் சில கிராமப்புறங்கள்ல எல்லாம் அவ்வளவா இருக்காது. ஆனா இந்த முனீஸ்வரன் இருக்கும் கண்டிப்பாக. அப்ப அந்த தெய்வத்தை கும்பிடலாம். சுடலை மாடன் அப்படின்னு இருக்கும், அந்த தெய்வத்தையும் கும்பிடலாம். இதை கும்பிடுறதுனால இந்த சூரியன் சனிக்கு அது ஒரு பரிகாரமாக இருக்கும். வாழ்வியல் பரிகாரம். இது வாழ்வியல் பரிகாரத்துக்கு தான் இந்த கண்ணாடி அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். பொதுவாகவே ஒரு கிரகத்துக்கும் 3600 காரகத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. காரகத்துவம்னா கேரக்டர்னு அர்த்தம். கிரகங்களுக்கு நிறங்கள் ஒரு காரகத்துவம், தானியங்கள் ஒரு காரகத்துவம், பொருட்கள் அதுவும் ஒரு காரகத்துவம். அந்த காரகத்துவத்தை சனி பகவான் அழிப்பாருன்னு நாமளே அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதுல இருந்து விடுதலை பெற முடியும். கண்ணாடி சூரியனை குறிக்கும். ஏன்னா நம்மளுடைய பிம்பத்தை காட்டக்கூடியது அதுதானே. அதனால அந்த கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருட்கள், பீங்கான் சம்பந்தப்பட்ட பொருட்கள், மூங்கில், இந்த பொருட்களை we got to damage. மூங்கில் இருக்கும், அதுக்கு கணுக்கால் மாதிரி சைடில் ஒன்று இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுறணும். இல்லை மூங்கில 2ஆ கட் பண்ணி விட்டுறணும், பிரிச்சுடணும். ஒரு நெருப்பு கூட வைக்கலாம். நெருப்புங்கும் போது அங்கே சூரியனும் இதாயிடும். இன்னொன்று பனைங்கிறது சனி, அனுச நட்சத்திரத்தை குறிக்கிறது தான் அந்த பனை அப்படிங்கிறது. பனை ஓலையை எரிக்கணும். இதை மாதிரி அவங்களுக்கு எந்த பாவம் சம்பந்தப்பட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரி நீங்க சொன்ன இந்த பரிகாரங்கள் செய்தா போதுமா? இதே அவங்க பண்ணலாம். இப்போ நீங்க சில பெயர்கள் குறிப்பிட்டீங்க. இந்த ஈஸ்வரன் பேர் இருக்க கோயில் நிறைய பேருக்கு அதே பேருடையவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களால இவங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா? அப்படி இப்படி முடியக்கூடிய பெயர்கள் 2வது எழுத்து ரா, கடைசி எழுத்து ரா. இந்த ரா, ரீ, ரே, இந்த சீரியலில் வரக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த சூரியன் சனி காம்பினேஷனில் இருக்கக்கூடியவர்களாகவும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். மகேஸ்வரி, ராஜேஸ்வரி, பரமேஸ்வரி, மதின திலகவதி, பானுமதி, மதியழகன், மதிவாணன், இந்த மாதிரியான பெயர். ரன்னு வைங்க, ரகுவரன், கரண் அப்படிங்கிற பெயர்கள் உங்களுக்கு சூரியன் சனி சம்பந்தப்படும் போது ஊர்களில் பார்த்தீங்கன்னா புறம், வரம், கரம், சீரம், இந்த மாதிரியான ஊர்களில் தான் பிரச்சனை வரும். மாதவரம், ராமேஸ்வரம், கோட்டைப்புறம், இப்படி வரக்கூடிய ஊர்களெல்லாம் பிரச்சனை ஏற்படும். இந்த ஏரியாவில் தான் அவங்க இருப்பாங்க. அது மாதிரியான இது இந்த பெயர்கள் யார் யாருக்கெல்லாம் சம்பந்தப்படுதோ இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் அப்படின்னா உங்களுக்கு ராஜா சம்பந்தப்பட்ட பெயர்கள், அரசர் சம்பந்தப்பட்ட பெயர்கள். சத்யா அப்படிங்கிறது சூரியன் தான், தீபா அப்படிங்கிறது சூரியன் தான், ராஜா அப்படிங்கிறது சூரியன் தான். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு நீங்கள் சோஷியல் பரிகாரம் சொல்லிட்டீங்க, என்னெல்லாம் தானங்கள் கொடுக்கலாம், அதே மாதிரி பணவரவுக்கு அவங்க என்ன மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன கலர்ஸ் அதிகமாக பயன்படுத்தலாம். சனியோட நிறத்தை அவங்க பயன்படுத்தக்கூடாது, அதை இவங்க அழிக்கலாம். ப்ளூ கலர், ப்ளூனா தானே சனி. ஆமாம், சூரியன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆரஞ்சு அப்படின்னு அர்த்தம். சூரியன் சனி சம்மந்தப்பட்டதுன்னா ஆரஞ்சு கலர் ரிப்பனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ தானியங்கள் அப்படின்னா
சூரியன்னா கோதுமை, சனினா எள்ளு. பாசிட்டிவ் பரிகாரத்துக்கு என்ன பண்ணலாம்? இந்த கோதுமையும் எள்ளையும் இவங்க எடுத்துக்கவும் செய்யலாம். ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சோ இல்லை ஒரு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சோ அதை கொண்டு போய் பறவைகளுக்கு அல்லது அதில் கொஞ்சம் சர்க்கரையை கூட போடுங்க, இல்லை நாட்டு சர்க்கரையை போடுங்க, இல்லை வெல்லத்தை கலந்து எறும்புகளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இதாகும். இல்லை எள்ளு மிட்டாய் கூட இவங்க சாப்பிடலாம். மோசமான பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, விரையாதிபதி, மாரகாதிபதியாக இருந்தால் அவங்க அதை செய்யக்கூடாது. அதை நெகட்டிவ் பரிகாரத்தை செய்யணும். பாசிட்டிவ் பரிகாரம் அவங்களுக்கு அந்த பிளானட் ஒத்து வர மாதிரி இருந்ததுன்னா தான் அவங்க அந்த பாசிட்டிவ் பரிகாரத்தை பண்ணணும். பேம்பு பிளான்ட்னு ஒன்று இருக்கு, அது நீங்கள் நர்சரியில் கிடைக்கும். அதை வாங்கி கூட அவங்க ஒர்க் பிளேஸில் வைக்கலாம். இது ரொம்ப முக்கியம். நம்பர்ஸ் பார்த்தீங்க 888 இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு அதிகமாக கண்ணுக்கு தெரியும். 808 858 818 897 868 இந்த எண்களை இவர்கள் எழுதலாம். அதனால அவர்களுக்கு நன்மை ஏற்படும். தினம் தினசரி எழுதலாம். அவங்க உடல்ல எழுதுறதா இருந்தால் இந்த உள்ளங்கைக்குள்ள கட்டவர்களுக்கு கீழே எழுதலாம். இல்லை இந்த நாடி துடிப்பு வர இடத்துல எழுதுறது அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து தாக்கத்தை ரிலீஸ் பண்ணி பாசிட்டிவான விஷயங்களை அது கொடுக்கும். இப்போ அடுத்ததாக இதே இடத்துல சந்திரன் இருக்கு. அதாவது ரிஷபத்தில், கன்னியில், தனுசுல, அதே மாதிரி மீனத்தில் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வரும்? அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள், தானங்கள், அதே மாதிரி ஒரு சோஷியல் பரிகாரம் டெய்லி இந்த மாதிரி விஷயம் பண்ணணும்? அவங்களுக்கான கலர்ஸ் என்ன? பணவரவுக்கான நம்பர்ஸ் என்ன? பொதுவாகவே சனி சந்திரன் புணர்ப்பு தோஷம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நாடி விதிப்படி. சந்திரன் இருக்கிற வீட்டுக்கே சனி வந்தது அப்படின்னா அதை தான் 7.5 சனி அப்படின்னு சொல்றது. அது முந்தின வீட்டுக்கு வந்தாலே ஒரு 2.5 வருஷம், அதை விரைய சனிம்பாங்க. சுய ராசியில வருது அப்படின்னா ஜென்மச்சனி, அடுத்த வீட்டுக்கு போச்சு அப்படின்னா பாத சனி அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த மீனத்துக்குலாம் வந்தது ஜென்மச்சனி. சனி சந்திரன் அப்படிங்கிறது எல்லா கிரக சேர்க்கையிலையும் பிளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். அதுல சுப கிரக சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்கும். ஒரு பாவ கிரகத்தோட இன்னொரு பாவ கிரகம் சேரும் போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிற மாதிரியான இதுவும் நடக்கும். சுப கிரகத்தோட பாவ கிரகம் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்? ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை டாமினேட் பண்ணும். இப்ப சந்திரன்கிறது ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், சனிங்கிறது ஸ்லோ மூவிங் பிளானட். இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்? சந்திரன்கிறது மனசு, சனிங்கிறது ஒரு விஷயத்தை கெடுக்கிறது. அப்ப இந்த புணர்ப்பு தோஷம் இயற்கையாகவே ஒருத்தங்களுக்கு சனி சந்திரன் சேர்க்கை இருக்கு, அல்லது சனி நட்சத்திரமான அனுசம், பூசம், உத்திரட்டாதியில ஒருத்தங்களுக்கு சந்திரன் இருக்கு, அல்லது அதோட பார்வையில இருக்கு. சனி 3 7 10 பார்க்கும், அங்க சந்திரன் இருக்கு அப்படின்னா அது சனி சந்திரன் தான். சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதுக்கு சனி இருக்கு அப்படின்னாலும் அதுவும் சனி சந்திரன் தான். பக்கத்துல இருக்கு அப்படின்னாலும் சனி சந்திரன் தான். 3ஆம் பார்வையில இருக்கு அப்படின்னாலும் சனி சந்திரன் தான். 7ஆம் பார்வையில இருந்தாலும் 10ஆம் பார்வையில இருந்தாலும் சனி சந்திரன் தான். ஒரு சில பேருக்கு புணர்ப்பு யோகமாகவும் அமையும். தோஷங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் இவங்களுக்கு சீக்கிரமா நடக்காது. போராடி தான் அவங்க வாழ்க்கையில அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண போகும்போது கடைசியில என்ன பண்ணுவாங்க? அந்த போராட்டத்தை விடுவாங்க, அப்ப அது நடக்கும். இந்த மாதிரியான நபர்கள் வாழ்க்கையில 7ஆம் பாவம் தொடர்புலையோ, திருமணத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவம் அந்த மாதிரியான இதை தொடர்பு பண்ணுச்சுன்னு வைங்க, திருமணம் நடக்கும்போது மாப்பிள்ளையோ பொண்ணோ எங்கேயாவது போயிடுவாங்க. இந்த சில பேர் திருமணம் மேடையில் உட்கார்ந்துருக்கும் போதே இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போயிடும். அத மாதிரியான இதெல்லாம் இந்த சனிச்சந்திரனோட இதுதான். மனசை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். சந்திரன்னா உணவு, இந்த ஃபுட் பாய்சன் ஆகுற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய ஏற்படும். சந்திரன்னா யாரு? உறவுல தாயார், மாமியார். அப்ப இவர்கள் கூட இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அத தாயாரை விட்டு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இதுல உள்ள பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா திரைத்துறை சார்ந்த நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு இந்த சனிச்சந்திரன் காம்பினேஷன். அது மட்டுமல்ல, சனிச்சந்திரன் காம்பினேஷன் இருந்ததுன்னா அவங்க தான் ஐடி தொழில வேலை செய்வாங்க. சனினான இரவு பிளானட், சந்திரனும் எப்போ வரும்? இரவுல தான் வரும். ஐடில வேலை பார்க்குறவங்க எல்லாம் மேக்சிமம் நைட்டு ஜாப் தான். சனி பிளஸ் சந்திரன் அப்படின்னா டாஸ்மாக்னு அர்த்தம். தண்ணி அடிக்கக்கூடியவர்கள், சரக்கு அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது எந்த பாவத்துல இருக்கு அதை பொறுத்து அவர்களுக்கு மாறுபடும். கன்னி லக்னமா இருக்காங்க, மீன ராசியா இருக்காங்கன்னு வைங்க, அங்க சனிச்சந்திரன். அப்ப என்ன ஆகும்? அவங்களுடைய பார்ட்னர் அப்படிங்கிறதுங்க கலத்தரம் அப்படிங்கக்கூடிய பெரிய அளவு சண்டை,
பிரச்சனை, இல்லை அவங்கள விட்டு தள்ளி போய் ஒரு சில பேருக்கு நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னு வைங்க, அவங்க வெளிநாடு போயிடுவாங்க. சில பேர் கல்யாணம் ஆன உடனே வெளிநாடு போகக்கூடிய அமைப்புலாம் இருக்கு. ரிஷபத்துல சந்திரன் இருக்கு, தனுசுல சந்திரன் இருக்கு, கன்னியில சந்திரன் இருக்கு, மீனத்துல சந்திரன் இருக்கு. இவங்களுக்கு என்ன மாதிரியான கோவில் வழிபாடு? சந்திரன்னா பெண் தெய்வம், கனினா கருப்பு அப்படின்னு அர்த்தம், நீலம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன மாதிரி சாமி இவங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னா, நாகப்பட்டினம் சிவன் அம்பாள், காயா ரோகணேஸ்வரர் சிவன் பேர், காயம்னு எடுத்துக்கலாம், ரோகம்னு எடுத்துக்கலாம். ஈஸ்வரனாலே சனி தான். ராவணேஸ்வரனுக்கு ஈஸ்வர பட்டம், அதுக்கடுத்து சிவபெருமானுக்கு தான். இந்த 3 பேருக்கு தான். இந்த கோயில்ல அம்பாள் பேரு நீலாய தாட்சி அம்மை. நீலம் அப்படிங்கிறது சனி. அப்போ இந்த அன்னையை வழிபட வேண்டும். இது 18 சித்தர்ல ஒரு சித்தரோட ஜீவசமாதி. அந்த சித்தர் பேர் என்னது? அழுக்கூனி சித்தர். இந்த சனி சம்பந்தப்பட்டவங்க சித்தர் வழிபாடு அப்படிங்கிற இதுல போயிடணும். எங்களால் நாகப்பட்டினம் உடனே போக முடியல அப்படிங்கும்போது என்ன வழிபாடு? அவங்க ஊர் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அம்பாள் இருக்குல்ல, அந்த அன்னை வந்து சந்திரனா வரும். அப்ப என்ன பண்ணலாம், நீல கலர்ல இருக்கக்கூடிய பூ, அல்லது கொஞ்சம் வசதியா இருக்காங்கன்னா நீல கலர் பட்டோ சேலையோ வஸ்திரமோ வாங்கி அம்பாளுக்கு சனிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை, சூரியன்னா ஞாயிறு, சந்திரன்னா திங்கள், சனின்னா சனிக்கிழமை. வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீல கலர் ரிப்பன், வெள்ளை கலர் ரிப்பன் ரெண்டையுமே தண்ணியில நினைச்சிடணும். ஏன்னா சந்திரன்கிறது தண்ணீர். 1 மீட்டரா 2 மீட்டரா எவ்வளவு வாங்கி இதுக்கும் தான் போகணும். அல்லது வெள்ளை கலர் பேப்பர் இருக்குல்ல, அதை நீங்க நீலம் பண்ணுங்க, இங்க் போட்டு நீலம் பண்ணி. இல்ல ஸ்கெட்ச் பென் இருக்குல்ல, அதை எடுத்து நீல வாட்டர் கலர் இருக்குல்ல, அதை எடுத்து நீலம் பண்ணுங்க. சும்மா பெயிண்ட் அடிக்கிறாங்க, அதை கிழிச்சு போடுங்க, அவ்வளவுதான். சனிங்கிறது என்ன? டேமேஜ் பண்றது, டிஸ்போஸ் பண்றது, அழிக்கிறது. அப்ப நம்மளே அதை கிழிச்சு இது பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். பிரச்சனைக்குரியவர்கள் தினசரி பண்ணணும். இப்ப அவங்க ஜாதகத்திலே சனிச்சந்திரனா இருக்கு அப்படின்னா அவங்கலாம் வந்து இதை டெய்லி தான் பண்ணணும். இது தானியம்னு பாத்தீங்கன்னா எள்ளு, சந்திரனுக்கு நெல், அரிசி, தண்ணீர். வெள்ளையா இருக்கக்கூடிய இந்த பால், தயிர் எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கத்துல தானே சார் வரும்? பால், தயிர் பொறுத்த வரைக்கும் சந்திரன் சொல்லுவாங்க, அது சுக்கிரன். ஏன் சுக்கிரன்? கோ அப்படிங்கிற பசு, அது நம்ம என்ன சொல்றோம், சுக்கிரன் தான். அது அதன் மூலமா வரக்கூடிய பொருளுங்க. அதனால சுக்கிரன் தான். எரும மாடு சனி, அது கொண்டு போய் வெண்ணெயை கொடுக்கலாம்ல, சாப்பிடறதுக்கு கொடுத்து வெண்ணெயில செஞ்ச பொருளை கொடுக்கலாம்ல. எல்லையும் நெல்லையும் கொண்டு போய் தண்ணியில போட்டுருங்க, கடல்ல விடுங்க, ஆறுல விடுங்க. சாக்கடை சனி, சாக்கடையில தூக்கி போடுங்க. எந்த பிரச்சனை சரியாகணுமோ அதுக்கு போடணும். மீனத்துல இத்தனை கிரகம் இருக்குல்ல, இப்ப பங்குனி மாசத்துல இப்படி இருக்குன்னு வைங்களேன். மீனராசிக்காரங்க எல்லாமே இந்த காலகட்டத்துல ரொம்ப மன அழுத்தத்துல இருப்பாங்க, பிரச்சனையில இருப்பாங்க. அவங்கள கையை கட்டி வாயை பொத்தி 4 பக்கமும் அடி, 8 திசைகளிலும் அடி வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த இது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயும் போய் அங்க போய் உட்காந்துக்கும். லக்னம் சந்திரன், சரியா, சூரியன், செவ்வாய், சனி, குரு, இதை எல்லாத்தையுமே சனி தொடர்பு கொள்ளுதுன்னு வைங்க. இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் அந்த மாதிரியான நிலைமையில இருக்காங்களோ அவங்க எல்லாமே மன அளவு பிரச்சனை, பொருளாதார அளவு பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, இது மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களா பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து எனக்கும் என் வீட்டம்மாக்கும் சண்டையா இருக்குது, தொழிலுக்கு சண்டையா இருக்கு, எனக்கு மனசளவுல பிரச்சனையா இருக்கு, அந்த விஷயம் சால்வ் ஆகணும். சனீஸ்வரா என்னை காப்பாத்து, சந்திர பகவானே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை வச்சு. ஆமா ஆமாங்க. இப்போ இவங்க எந்த நிறங்களை பயன்படுத்தக்கூடாது? இந்த சந்திரன் அங்க இருக்கு, கருப்பு பயன்படுத்தக்கூடாது. சிம்மத்துக்கு 7, கும்பம், சூரியனுக்கு சனி ஆகாது. கடகத்துக்கு மகரம், சனி ஆகாது. சனிக்கும் சந்திரனுக்கும் ஒரு பகைக்கான விஷயங்கள் உண்டு. அப்போ அவங்க சனியோட இதை வந்து கருப்பு நீலத்தை அவாய்ட் பண்ணிடணும். நம்ம கருப்பசாமின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் அதுதான். சாமி அப்படின்னா சனின்னு அர்த்தம். ஒரு கிரகத்துக்கும் இந்த பெயர்னு இருக்கு. ஒரு கிரகத்தை வந்து பெயர்கள்ல நாம எடுக்கலாம். இந்த சுக்கிரன் சனி, சூரியன் சந்திரன், சூரியன் சனி, இந்த 4 கிரக சேர்க்கைக்குரிய நபர்கள், அப்புறம் இந்த கிரக சேர்க்கைக்குள்ள நபர்கள் தான் மிகப்பெரிய அளவுல பாதிப்புகளை சந்திப்பாங்க. சூரியன், செவ்வாய், சனி, இந்த 3 கிரகங்களும் சேரும் போதுதான் உலக அளவுல பிரளயத்துக்கு ஒப்பான விஷயங்கள் நடக்கும். இதுக்கு என்ன தெய்வத்தை கும்பிடணும்னா சரபேஸ்வரர், நரசிம்மர், பிரத்திங்கரா தேவி. இவங்க வந்து 3 பேருமே என்னன்னா ஒரு ஒற்றுமை உண்டு. கருவழி தோன்றா தெய்வங்கள், கருவுல உதிச்சு வந்தவங்க கிடையாது, அவதாரங்கள். நரசிம்மர் எதுக்கு வந்தாரு? தூண்ல இருந்து வந்தாரு.
சரபேஸ்வரன் பிரத்திங்கிற தேவியும் யார் வயிற்றுலையும் பிறந்து வரலாம். ஆமா. நிறைய பேர் வந்து இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த சனி வந்து ரிஷபத்தை தாண்டி போகிற அளவுக்குமே நிறைய உலகளாவிய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும். இந்த சனியில் சூரியன் செவ்வாய் தாண்டி போகணும், சனியா தாண்டியாவது போகணும், அட்லீஸ்ட் மேசத்துக்காவது வரணும். அப்போ வரைக்குமே வந்து இந்த 3 தெய்வங்களை இவர்கள் வழிபட பொதுவாகவே எல்லாருமே வழிபடணும். இந்த பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் கிடைக்கும். இவங்களுக்கு நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் நிறைய எழுதிக்கலாம். 1 2 8 2 3 5 இந்த எண்களை அவர்கள் அடிக்கடி எழுதலாம். அதுக்கப்புறம் 282828 இந்த எண்களையும் அவர்கள் அடிக்கடி எழுதலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்களுக்கு சார் சொன்ன இடங்கள்ல சந்திரன் இருக்கும் பொழுது என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம், என்ன மாதிரி கடவுள் பரிகாரம், என்ன நம்பர்ஸ், என்ன கலர்ஸ், இது எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்றது மூலமா அடுத்த 2 வருடங்கள் நீங்க கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா கொண்டு போக முடியும். அடுத்து இதே இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.